ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். நாம் இப்பொழுது காண்பது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் தாலுக்கா தமைனூர் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு கிராம வாழ்வை பற்றித்தான் காண்கிறோம். இந்த விவசாயிக்கு 2 மாடுகள், விவசாயம் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லை. விவசாயம் செய்வதற்கு தண்ணீரை அரசாங்கம் செய்து தரவில்லை. பூம்புகார் கடலிலே போய் தண்ணீர் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் இந்த விவசாயியின் விளைநிலங்கள் பெரும் தரிசாக இருப்பது வருத்தமான ஒரு விஷயம்தான். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே தண்ணீரை கொண்டு வருவதற்கு. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் நிறைந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து பம்பிங் சிஸ்டம் மூலமாக பனமரத்துப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து அங்கிருந்து மற்ற ஏரிகளுக்கு பிரித்தால் இங்குள்ள இளைஞர்கள் பெங்களூருக்கும் கேரளாவுக்கும் கூலி வேலை செய்வதற்கு போக மாட்டார்கள். இதோ இந்த மாட்டுக்கொட்டாய் வருமானம் இல்லை. இதோ மாடு, கீத்து கொட்டாய், அதனுடன் வாழும் அந்த விவசாயியின் துணையார். பதினைந்து வருடங்கள் நிறைவு பெற்ற இந்த தென்னை மரம் காஞ்ச சருகுகளாக நிற்குது. காஞ்ச சருகுகளாக நிற்பது நமக்கு வருத்தத்தை தருகிறது. அதன் அருகிலே இருக்கின்ற தென்னை மரமும் தண்ணீர் இல்லாத காரணத்தால் கூனி குறுகி தென்னை மரங்கள் இருக்கின்றது. இதோ மற்ற மரங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாத காரணத்தால் காஞ்சி போய் சருகுகளோடு நிற்கின்றது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தண்ணீர் இல்லாத காரணத்தால் விவசாய பயிர்கள் செய்ய முடியவில்லை. வீட்டு ஓரமாக இருக்கிற வாழை மரங்கள் காஞ்சி போய் இருக்கிறது. தண்ணீர் இல்லைதான். எங்கு நோக்கினும் விவசாய விளைநிலங்களில் பயிர்கள் காணப்படவில்லை.
ஒரு விவசாயியின் வீடு. அதன் அருகில் காய்ந்து போன வாழை மரங்கள். கனிகள் இல்லாத மாமரம். இந்த விவசாயிகளுக்கு எப்பொழுது விடிவு காலமோ அது இறைவன் கையில் தான் இருக்கிறது.